ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் பார்க்குறீங்களா? யோசுவா 3:7 இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் உன்னை யார் அற்பமா நினைக்கிறாங்களோ, யார் பரிகாசம் பண்றாங்களோ, யார் உன்னை அவமானப்படுத்துறாங்களோ, யார் உன்னை நிந்திக்கிறாங்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருத்தர் பாதிக்கப்பட்ட குறைவோடு இருந்தா துக்கப்படும்படி பேசாதங்க, காயப்படுத்தும்படி பேசாதங்க. நீங்க அப்படி பேசினா நீங்க அவமானப்படும்படி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அவமானத்துக்கு நடுவில் இருந்தா நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நிற்கும்படி உங்களை அவமானப்படுத்தினவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கண்களுக்கு முன்பாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். நீங்க வசிக்கிற இடத்துல சிறுமைப்படுத்தப்படுறீங்களா? வேலை செய்கிற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல இவனுக்கு ஒன்னும் தெரியாது, இவன் ஒண்ணு சம்பாதிச்சுக்கிடல மாட்டான், ஒண்ணு விளங்காதுன்னு மற்றவங்க பேசுறாங்களா? அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். விசுவாசிங்க. ஆண்டவரை என்னையும் மேன்மைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க. கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மேன்மைப்படுத்ததான் அவர் சிறுமைப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். சிலுவையில சிறுமை அனுபவித்தார்ல, எவ்வளவு நிந்தை, நெருக்கம், அவமான வஸ்திரங்களை இழந்து ஒரு அனாதை போல தொங்கினாரே. ஏன் அவர் சிறுமைப்படணும்? உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த சிறுமை அனுபவித்த ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என்னை மேன்மைப்படுத்த நீங்க சிறுமைப்பட்டு சிலுவையில ரத்த சிந்து நீங்க இப்போ என் வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். இதே இடத்துல இதே மக்கள் மத்தியில என்னை மேன்மைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.